ஸோ நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2L பர்முடேஷன். பர்முடேஷன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதோட மேக்ஸிமம் காம்பினேஷன்ஸை ரிப்பீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ 1 2 3 அதுதான் நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். அதை மாற்றி டிஸ்ப்ளே பண்ணலாம். அதாவது இப்போ பாருங்க, இந்த அவுட்புட் பார்த்தா தெரியும். 1 2 3 இருக்கா? அதுக்கப்புறம் இது ஆரம்பிக்கும் போது 2ன்னு ஆரம்பிச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க நம்பரும் 1 and 3. நெக்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது 3ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மிச்சம் இருக்க நம்பர் 1 and 2. ஓகேயா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 1ல ஆரம்பிச்சுக்கோங்க. மிச்சம் இருக்க நம்பர் 2 and 3 அதை ரிவர்ஸ்ல 3 2 டிஸ்ப்ளே பண்ணுங்க. 1க்கு அடுத்த நம்பர் என்ன வச்சிருக்கோம்? 2 வச்சிருக்கோம். 2 மிச்சம் இருக்க நம்பர் என்னது? 2 விட்டுட்டா 1 2 3ல 1 and 3 அதை ரிவர்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 எடுத்துக்கோங்க. 3 தவிர என்ன இருக்கு? 1 and 2 இருக்கு. இந்த 1 and 2 ரிவர்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கம்பைலர். இப்போ இதில் வந்து int array a of 3 3 நம்பர் தானே வைக்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணலாம்னா int a is equal to 5 அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? int a is equal to இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோமோ அந்த ஹெட்டிங்கை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி எழுதுவோம் இல்லையா? int a is equal to 5 இப்படி எழுதுறது ஓகே தானே? a 5ன்னு டிக்ளேர் பண்றோம். இதுல ஒரு இன்டீஜர். இதே இது ஒரு அரேயா இருந்ததுன்னு வைங்களேன். இது ஒரு அரேயா இருந்ததுன்னா அது அடுத்த பேஜ் கொண்டு போயிடலாம். இது ஒரு அரே அப்படின்னா int a ஆஃப் சைஸ் கொடுப்போம். சைஸ் கொடுத்துட்டு அப்ப 3 வேல்யூஸ் கொடுக்கலாம் இல்லையா? இதுல அப்படி கொடுக்கும்போது கேர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கணும். கேர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த வேல்யூவை கொடுத்து கொள்ளலாம். சரியா? இப்படிதான் இனிஷியலைஸ் பண்றது. இனிஷியல் வேல்யூ நம்ம ப்ரோக்ராம்லயே கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு அரேக்கு கொடுக்கும்போது கர்லி பிரேசஸ்க்குள்ள வேல்யூஸை கம்மா கொடுத்து கொடுக்கலாம். அப்ப நான் இப்ப இதுல என்ன பண்ணிக்கிறேன்? ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள 1, 2, 3 ரைட்டா? இதை எடுத்துக்கலாம். ஓகே தானா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப டிஸ்பிளே பண்ண போறோம். இப்ப டிஸ்பிளே பண்ண போறதுக்கு இந்த இடத்துல இது கொடுத்துருக்கோம். இப்ப டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். நெஸ்டட் ஃபார் லூப்னாலே நெஸ்டிங்னாலே என்ன சொல்லியிருக்கேன்? ஒன் இன்சைட் another. அப்ப 2 லூப்ஸ் வரணும் மினிமம். அப்ப i, j. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் எழுதுவோமா? இதோட பொசிஷன்ஸ் என்னன்னு பாருங்க. a of 0, அதுக்கப்புறம் a of 1, அடுத்து இருக்கிறது a of 2. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்? for i is equal to 0. இது நம்ம வழக்கமா எழுதுறது தான். i less than 3, i plus plus. அப்போ ஐயோட வேல்யூ 0, 1, 2 வரைக்கும் தான் வரும். லெஸ் than 3னா 2 வரைக்கும். ரைட்? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு printf எது டிஸ்பிளே பண்றேன்? உள்ள இருக்கிற வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ண போறேன். உள்ள நம்பர்ஸ் தானே இருக்கு, இன்டீஜர்ஸ் தானே, %d கொடுத்துட்டு கமா a of i. இப்போ இதுல என்ன டிஸ்பிளே ஆகும்? இதுல என்ன டிஸ்பிளே ஆகும்னா i 0ன்னு இருக்கும்போது 1, i வந்து 1ன்னு இருக்கும்போது a of 1 அதாவது 2, i வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வரும்போது 3. இதை பார்த்துருவோமா? கொஞ்சம் கொஞ்சமா ரன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா புரியும். இந்த இடத்துல 1 2 3 வந்துடும். ஓகேயா? இப்ப நான் வந்து இதை ரிப்பீட்டடா டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நான் வந்து இன்னொரு லூப் இதுக்குள்ள எழுதிக்கிறேன். ஃபார் j is 3 வேல்யூஸ் தானே உள்ள இருக்கு. j is equal to 0, j less than 3, j plus plus. இப்படி போட்டு ரைட்டா? ஃபார் லூப்ல செமிகோலன் வைக்க கூடாது. printf
இன்னொரு வாட்டியும் இதே வேல்யூஸ் தான். இது j லூப். அதனால என்ன பண்றேன்னா a of j. அதேதான். அதே திருப்பி டிஸ்ப்ளே பண்றேன். நெஸ்டட் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நெஸ்டட் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு? அவுட்டர் லூப்போட ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அதாவது i is equal to 0ன்னு இருக்கும்போது இது ஃபுல்லா முடியும். i is equal to 0னா மொத வேல்யூ 1. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா முடிஞ்சதுன்னா இந்த 1 வரும். திருப்பியும் j லூப்ல இது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ 1 கூட 1 2 3 1 1 2 3ன்னு வந்துரும். அடுத்த i வேல்யூக்கு 1க்கு அப்புறம் 2 டிஸ்ப்ளே ஆகும். சரியா? அடுத்த i வேல்யூ போகும்போது 2க்கு அப்புறம் திருப்பி இது ஃபுல்லா 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0ல இருந்து ஆரம்பிச்சா 2 டிஸ்ப்ளே ஆகி 1 2 3 வரும். அடுத்த i வேல்யூ போகும்போது 3, இதுக்கு 3 டிஸ்ப்ளே ஆகும். இது கம்ப்ளீட்டா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி முடிக்கணும். அப்ப 3 ஆரம்பிச்சு 1 2 3. சரியா? ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடியும் பொழுதும் நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக அடுத்த i வேல்யூக்கு போகும்போது printf ஒரு /n அல்லது என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்பேஸோ அல்லது டேப் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? /t டேப் ஸ்பேஸ் இப்படியோ போட்டுக்கலாம். அல்லது /n போட்டுவோமா? அப்ப நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப இதை ரன் பண்ணுவோம். அதாவது இந்த i வேல்யூ 1, அதுக்கு இந்த லூப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு 1 2 3. i வேல்யூ 2, இந்த லூப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு 1 2 3. i வேல்யூ 3, இதா இருக்கு 3, அதாவது a of iயோட வேல்யூ a of i இந்த இடம் 3. சரியா? a of iல இருக்கிறது 3. ரைட்டா? 3, அதுக்கப்புறம் இந்த லூப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு 1 2 3. இதுல என்ன எரர்னா 1, இதுல 1 2 வாட்டி வந்திருக்கு, வேண்டாம். அப்படி வேண்டாம். 2 2 வாட்டி வந்திருக்கு, இந்த 2 ரெண்டாவது வந்த 2 வேண்டாம். 3 2 வாட்டி வந்திருக்கு, இந்த ரெண்டாவது வந்த 3 வேண்டாம். ரைட்டா? அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துடலாம். இந்த லூப்பை வச்சுதானே இந்த 1 2 3 இந்த 1 2 3 1 2 3 டிஸ்ப்ளே பண்ணோம். இப்ப இதுல என்ன கொடுத்துடலாம்னா if i not equal to j நான் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும் பொழுது a of 0 ஆல்ரெடி டிஸ்ப்ளே ஆயிருக்கும். திருப்பியும் போய் j 0ன்னு ஆக்கி a of 0வை டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. ரைட்டா? ஐயும் 0 ஜேயும் 0னா a of 0 வரக்கூடாது. அப்ப இந்த டிஸ்ப்ளே எப்ப ஒர்க் ஆகணும்னா 0 0 0 not equal to 0 இல்ல அது equal to 0. அப்ப not equalனா pi 0ன்னு இருக்கும்போது j 1 and 2க்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அடுத்த தடவை i வேல்யூ 1ன்னு ஆகும். அப்ப a of 1 இந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும். அப்ப j is equal to 0, j is equal to 1ன்னு வரும் பொழுது ஐயும் ஜேயும் 1ன்னு இருக்கும். அப்ப இந்த 2 வராது. ரைட்டா? இப்ப நான் ரன் பண்றேன். வரல. ரைட்டா? ஐயும் ஜேயும் ஈக்குவலா இருந்தா மட்டும் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. இதை வேணா எழுதி காமிக்கணுமா உங்களுக்கு? ஆக்சுவலா எழுதி காட்டணும்னா இதா இருக்கு. i is equal to 0, i is equal to 1, i is equal to 2. ரைட்டா? இதுல என்ன டிஸ்ப்ளே ஆகும்? a of 0. a of 0. ரைட்டா? இதுல என்ன டிஸ்ப்ளே ஆகும்? a of 1. ரைட்டா? a of 2. ரைட்டா? இதுல டிஸ்ப்ளே ஆகுது. i 0ன்னு இருக்கும்போது jயோட வேல்யூ 0 1 2 இப்படி வருது. அப்ப திருப்பியும் j வந்து a of g 0ன்னு ஆகி a of j a of 0 வேண்டாம். அதனாலதான் j வந்து 1 and 2 மட்டும்தான் இருக்கணும். i not equal to j எதுல எல்லாம் 1 and 2 இது இருக்கும் பொழுது இதுல a of 0 என்னது? a of 0 is equal to 1. இதுதான் a of 0ல இருக்கு. இந்த 2 வந்து a of 1ல இருக்கு. இந்த 3 வந்து a of 2ல இருக்கு. இப்போ புரிஞ்சுதா? அதே மாதிரி j is equal to 0, 1, 2. இப்ப a of 1
a of 1 அப்படின்னா j1ன்னு வந்தா இந்த ரெண்டும் ஈக்குவல். ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ. நாட் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். முதல்ல a of 1 டிஸ்பிளே பண்ணிட்டு j of 0வையும் j of 2வையும் தான் அது என்ன பண்ணும் டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ இதே இது ரிவர்ஸ்ல வரணும். இதுல ரிவர்ஸ்ல தானே இருக்கு. அடுத்த அவுட்புட் பாருங்க. இந்த ரிவர்ஸ் இந்த 1க்கு அப்புறம் j வேல்யூவை மட்டும் ரிவர்ஸ்ல போட்டா போதும். 2 I வேல்யூ டிஸ்பிளே பண்ணிட்டு j வேல்யூவை ரிவர்ஸ்ல போட்டா போதும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அப்ப இதே மாதிரி ஒரு லூப்பை அப்படியே திருப்பி போட்டுப்போம். காப்பி பேஸ்ட். ஜேயை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி போட்டுறணும். ஜே என்ன பண்ணிடலாம் 2லேருந்து ரிவர்ஸ் 2லேருந்து ஆரம்பிச்சு j மைனஸ் மைனஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் j ஈக்குவல் டு 0. இது நெகட்டிவா போறது ஃபார்வர்ட்ல போறது இதெல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பார்த்துட்டோம். ஓகேயா? 1 2 3 2 1 3 3 1 2 ஃபார்வர்ட்ல இந்த 1 இருக்கும்போது 3யும் 2வும் ரிவர்ஸ்ல இருக்கு. ஏன்னா j லூப் ரிவர்ஸ்ல போட்டோம். இந்த 2 இருக்கும்போது இந்த 1 and 3 3 and 1ன்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த 3 இருக்கும்போது இந்த 1 and 2 2 and 1ன்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. வேல்யூஸை மாத்தி பார்த்தாலும் வரும். சம்டைம்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் வேற மாத்தி பார்ப்பாங்க. என்ன போடலாம் 9 8 7 போடுவோமா? இப்போ இது a of 0ல இருக்கு, a of 1 இது a of 2. ரன் பண்ணுங்க. காம்பினேஷன்ஸ் கிடைக்கும், பெர்முடேஷன் கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் பெர்முடேஷன்.